சேவல் இனங்களில் அரிய வகையானது கிளிமூக்கு விசிறிவால் சேவல். தற்போது மெல்ல மெல்ல அழிந்து வரும் இந்த சேவல் இனத்தை பாதுகாக்கும் நோக்கில் திண்டுக்கல் மாவட்டம் குட்டியப்பட்டியில் கண்காட்சி நடத்தப்பட்டது. 10வது ஆண்டாக நடத்தப்பட்ட இந்த கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சியில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா என பல மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட சேவல்கள் கொண்டுவரப்பட்டன. அழிந்து போன இனமான அந்த கிளிமுக்கு விசிறிவால் சேவல் இருந்துச்சு. இதை மீட்டெடுக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 ஆண்டா நடத்திட்டு இருக்கிறோம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சேவை 20 சேவை தான் வந்துட்டு இருந்த இந்த கண்காட்சிக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சேவல் வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்னா சேவலோட உயரம், அழகு, அதோட நிறம், அதோட வால் டைப்பு, அதோட அந்தஸ்து, அந்த ஸ்டைல், இதை வச்சு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து பிரைஸ் கொடுக்குறோம். 2 அடி முதல் 3 அடி வரை நீளமும் 2 அடி உயரமும் கொண்ட சேவல்கள் கண்காட்சியில் கம்பீரமாக தோற்றமளித்தது காண்போரை வியக்க வைத்தது. கௌரவத்திற்காக வளர்க்கப்படும் இந்த சேவல்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, மக்காச்சோளம் போன்றவை மட்டுமே உணவாக வழங்குவதாக கூறும் உரிமையாளர்கள் இதற்காக ஒரு சேவலுக்கு மாதம் 2500 ரூபாய் வரை செலவு செய்வதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த சேவல் பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறவங்களுக்கு இது ஒரு 2000 ரூபாய் மதிப்பா நினைப்பீங்க. ஆனா நான் இது பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா நாங்க ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி நினைச்சு நாங்க வளர்க்குறோம். இந்த ஷோல எங்களுக்கு பரிசு கிடைச்சா அது ஒரு பெரிய ஒரு கௌரவமா நினைச்சு நாங்க வளர்த்துட்டு வரோம். கண்காட்சியில் தரத்திற்கு ஏற்ப 15,000 ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை சேவல்கள் விற்பனையானது. சேவல்களின் எடை, உயரம், வாலின் நீளம், கிளிமூக்கு வளர்ச்சி, இறக்கை விரிப்பு ஆகியவை மூலம் சிறந்த 100 சேவல்கள் தேர்வு செய்யப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.